உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாமே புது ஆப்ஸுங்க. அதனால இந்த வீடியோ கடைசி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணுங்க. லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான டைரக்ட் டவுன்லோடுக்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ளூடூத் ஆடியோ டிவைஸ் விட்ஜெட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். பொதுவாக நம்ம ஒரு ஆடியோ டிவைஸ் போயிட்டு நம்ம ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது அது ரொம்ப நேரம் பார்த்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். பட் அதுக்கு பாருங்க இது மாதிரி ஒரு விட்ஜெட் ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத்ல பார்த்தா நீங்க ஏற்கனவே கனெக்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அது பார்த்தா ஒரு ஷார்ட் கட்டா உங்களோட ஹோம் பேஜில் நீங்க எடுத்து போய் வச்சுக்கலாம். டைரக்டா ஒரு கிளிக் பண்றது மூலமாக அந்த ஆடியோ டிவைஸ் மூலமாக ஈஸியாக நீங்க கனெக்ட் ஆன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க வைப் K5 நோட் இருக்கு இல்லையா, இது பார்த்தா ஆட் விட்ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஹோம் பேஜில் போயிட்டு ஆட் ஆனதா ஆயிடும். நீங்க அடிக்கடி போயிட்டு நீங்க கனெக்ட் பண்ண அவசியமே கிடையாதுங்க. டைரக்டா அந்த டிவைஸ் முன்னாடி போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவைஸ் கூட இது கனெக்ட் ஆனதா இருக்கும். ஸோ அது மாதிரி இது பார்த்தா டிசைன் அந்த பண்ணிருக்காங்க. அந்த விட்ஜெட்டுக்கு அதே மாதிரி நீங்க ஐகான்ஸ் ஏதாவது தேர்ந்தெடுக்கும் அப்படின்னாலும் இங்கே உங்களுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடித்தமான ஐகான்ஸ் பார்த்தா நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு நல்ல அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பர்சனல் டிஎன்எஸ் ஃபில்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். குறிப்பாக ஒரு சில வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நீங்க போகும்போது உங்களை ட்ராக் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் பார்த்தா ஏதாவது மாலஸ் பார்த்தீங்கன்னா உங்க மொபைலை இன்ஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகர் ஃபில்டர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மால்வேரோ இல்லை பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்றதுக்கான இங்க எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் இங்க கொடுத்து வச்சிருக்கிறது. சோ ஈஸியா பார்த்தா அதுல இருந்து உங்களை பாதுகாத்து பிளாக் பண்ணி வச்சுக்கோ. சோ உண்மையில ஒரு நல்ல அப்ளிகேஷனுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் மார்க் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். பொதுவாக நம்மளோட மொபைல் எக்கச்சக்கமான ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்போம். பட் நம்ம ரிமூவ் பண்றது கிடையாது. எக்கச்சக்கமான மெமரிஸும் அது ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நம்மளுக்கு தேவையான ஸ்கிரீன்ஷாட் எது அப்படின்னு தேடுறது கூட ரொம்ப கஷ்டமாயிடுங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு குறிப்பிட்ட அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்றது நம்ம டைம் செட் பண்ணிடலாம். ஸோ டைம் செட் பண்ணிட்டு நம்ம எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமாக நம்ம குறிப்பிட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் வைங்களேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நீங்க இத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க டெலிட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் காட்டுது. நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும் அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமாக டெலிட் ஆனதாயிடும். மற்ற ஸ்கிரீன்ஷாட் நீங்க எஸ் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல் பார்த்தீங்கன்னா சேவ் ஆனதாயிடும். ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா உங்களுடைய மெமரி ஆக்குபை பண்றதையும் குறிப்பிட்ட ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நீங்க தேர்தலும் பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியும். எக்ஸாம்பிள் இறுதியா இருக்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நான் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ நல்ல அப்ளிகேஷனுக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் எலிகன்ட் வால்பேப்பர்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப நேர்த்தியான 4K குவாலிட்டியில ரொம்ப சூப்பரான வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கலர்ஃபுல்லாகவும் இருக்கு, கலர்லெஸ்ஸாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வேணும் அப்படின்னு நினைச்சாலும் இதுக்குள்ள உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, எங்க கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18-19 கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 4K வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு வால்பேப்பர் அப்ளிகேஷனுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஹே நோட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இதுவும் ஒரு விதமான நோட் டேக்கிங் அப்ளிகேஷனுங்க. குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ்குள்ள நம்ம நோட் டேக்கிங் அதை நம்ம பண்ணுவோம். பட் இந்த அப்ளிகேஷன் பாருங்க, இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது பார்த்தா நோட் ஆன் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாம் சம்மந்தப்பட்டு நான் ஒரு சில சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமாக இங்க செட் பொசிஷன் ஆன் ஸ்கிரீன் அப்படின்னு கேக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்தா எந்த பொசிஷன்ல இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்க செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்க டிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வால்பேப்பராகவே இது போயிட்டு உங்களுக்கு செட் ஆனதாயிடும். ஸோ பாருங்க இப்போ எனக்கு வால்பேப்பராகவே இது போயிட்டு செட் ஆனதாயிடுச்சு. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்க அப்ளிகேஷன்ல போய் தேர்றது கூட கஷ்டமா இருக்கும். பட் உங்க கண் முன்னாடி இருக்கிறதுனால ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்க முடியும், ரிமெம்பரும் நீங்க பண்ணிக்க முடியும். உண்மையில ஒரு நல்ல அப்ளிகேஷனுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கான வீடியோல ரொம்ப சூப்பரான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி பார்த்தோம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஆப் சீரிஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை முதல் வீடியோ நான் உங்களுக்கு மோகன், நன்றி, வணக்கம். Are you listening? Damn.